வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோல டோரா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1/2 கப் மைதா, 1/4 கப் பால் பவுடர், 1/2 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சலிச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ இது நல்லா சலிச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி தான் இதில் முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு, நிறைய பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக மைதா சேர்த்து நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பேட்டர் ரெடியாக இருக்கு. அடுத்து இதை ஒரு தவா இல்லாட்டி பேனில் ஊற்றிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டியில் ஃபுல்லாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா எல்லா கேக்கும் ஒரே சைஸில் வரும். இதில் பட்டரோ நெய்யோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே குவிக்காக ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை, 3 to 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும். ஒரு பேனில் 1 கப் பால் சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மைதா மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அளவுன்னு கிடையாது, நீங்கள் இந்த ரேஷியோவாக கம்மி குவான்டிட்டியில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சில்கியாக வரணும் அப்படின்னா மெல்டட் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ப்ரெட் ரெடியாக இருக்குது. இதை இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக வருது, மிக்ஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஓரளவு நல்லா மாய்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்சியில் கூட ஒரு சுத்தம் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ கட்டிலாம் இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இந்த கேக் நடுவில் நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். பால் கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா தின்னாக வரும். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதை இன்னொரு கேக் வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட டோரா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.